Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலிங்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய மாட்டாரா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் இரட்டி தனியாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் யோப் என்ற புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். ஜோப் சாப்டர் 42 verse 10. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டித்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினான். ஆமென். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை எழுந்து போயிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி எழுந்து போயிருக்கீங்களா? எதெல்லாம் நீங்கள் எழுந்து போயிருக்கீங்களோ அது ஏசப்பா இரட்டித்தனை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பு என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு ஏசப்பாவுடைய மகிமை நீங்கள் பார்க்க போறீங்க. யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பிள்ளைகள் எழுந்து போறார், ஆஸ்திகளை எழுந்து போறார், சரீரத்தில் பலவிதமான வியாதி. ஆனால் யோபு இந்த சூழ்நிலை கூட அவன் வாழ்க்கை இந்த எல்லா கஷ்டத்தின் மத்தியிலோ, வேதனைகள் மத்தியிலோ, வியாதிகள் மத்தியிலோ யோபு செய்த காரியத்தை பாருங்க. அவனுக்கு இருந்த அந்த வியாதி கண்டு, அவனுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதபடி தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணாரா? வேண்டுதல் செய்தா. ஏசப்பா இதை பார்த்து அவன் வாழ்க்கை இருந்த சிறப்பை மாற்றி இரட்டித்தனையா ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருக்க என் அன்பான சகோதரர், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்ன சிறப்பு, வியாதி என்ற சிறப்பா, கடன் பிரச்சனை என்ற சிறப்பா, எந்த சிறப்பு இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த சூழலாம் மாற்றி இரட்டித்தனையாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்போ இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க தெரியுமா? நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஏசப்பா சொல்கிறார். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருந்தாலோ, அநேக போராட்டங்கள் இருந்தாலோ, வியாதியின் மத்தியிலோ, எல்லா ஆஸ்திகளை எழுந்து போனாலோ யோபு தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணாரா? வேண்டுதல் செய்தாரா? யோபு தன் சிநேகிதருக்காக ஏசப்பாவை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். அவர் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா அவர் வாழ்க்கை இந்த எல்லா சிறுப்பைகளை மாற்றி கர்த்தர் என்ன பண்ணாரா? இரட்டித்தனே ஆசீர்வதித்தாரா? இந்த நாளில் கூட உங்களுக்கு ஏசப்பா இரட்டித்தனே ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டுமா? நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு பார்க்கும்போது எத்தனையோ பேர் கடன் பிரச்சனை இருக்காங்க, குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க, போதை பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க, பலவிதமான காரியத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்கள் டெய்லி அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்கிற சிறப்பை மாற்றி உங்களை இரட்டித்தனையாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கா. இந்த இயேசு நேசிக்கிற ஜெப ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்னன்னா, நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்க ஜெபத்தை கேட்டு ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். ஊழியத்தை மாத்திரம் இல்ல, குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? நீங்களும் இன்றைக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த நாளில் நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, இரட்டித்தனியாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஏசப்பா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா சிறுப்புகளை மாற்றியப்பா என் தேவன் இரட்டித்தனையா ஆசீர்வதிப்பீராக. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சிறுப்பு இருக்கோ, வியாதி என்ற சிறுப்பா, கடன் பிரச்சனை என்ற சிறுப்பா, குடிக்காத சிறுப்பா, என்ன சிறுப்புகள் எல்லாவற்றை மாற்றி இரட்டித்தனியா நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களுக்கு நீங்க விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.